वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. சாட்சாத் பகவானே பகவத்கீதையில் பக்தியாத் துவனன்யா சக்கியா அப்படின்னு அனன்யமான பக்தியை பற்றி சொல்கிறார். 11வது அத்தியாயம் 54வது ஸ்லோகம். பக்தியாத் துவனன்யா சக்கியா அகமேவம் விதோர்ஜுன. அனன்யமான பக்தியினாலேயே என்னை அடைய முடியும். ந வேதைஹி ந யஜ்ஞைஹி ந தபசா ந சேஜ்ஜயா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அனன்யமான பக்தி அப்படின்னா என்ன, அதற்கு என்ன காரணம், மூலமான காரணம் என்ன இருக்குது அப்படின்னா தன்னலமில்லாத ஒரு பக்தி. இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத ஒரு பக்தி. அதுதான் அது. என்னடா அப்படின்னா அதை பற்றி நாரத பக்தி சூத்திரத்தில் சா பரம பிரேம ரூபா அசாதோ பக்திம் வியாக்கியாஸ்யாமஹ சா பரம பிரேம ரூபா அமிர்தஸ்வரூபாச்ச அப்படின்னு சொல்கிறார். பரமமான பிரேமை, ஒரு காதல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு காதலன் காதலிட்ட வைக்கும்போது அது காதல்னு பேர். ஒரு நண்பன் இன்னொரு நண்பன்கிட்ட வைக்கும்போது அது நட்புன்னு பேர். ஒரு தாய் ஒரு மகனிடம் வைக்கும்போது அது வாத்சல்யம்னு பேர். அதுதான் பிரேமை. அதுதான் பகவான்கிட்ட வைக்கும்போது பக்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை பற்றி நான் பக்தி ரசாமிர்த சிந்து அப்படிங்கிற கிரந்தத்தில் ரூபகோஸ்வாமி அந்த பரம பிரேம ரூபமான பக்தி எப்படி வரும், அதுக்கு காரணங்கள் வழி சொல்கிறார். வெவ்வேறு கட்டங்களாக சொல்கிறார். ஆதௌ ஸ்ரத்தா ததஸ் சாது சங்கா. முதல்ல அடிப்படையாக அவனிட ஒரு ஸ்ரத்தை இருக்கணும், ஈடுபாடு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவன் எதை அடையிறான் அப்படின்னா அந்த பக்தன் ததா சாது சங்கா, சாது சங்கத்தை அடைகிறானா. சாது சங்கத்தை அடைந்தவுடனே அவனுக்கு குருநாதர் ஏற்படுறார். அந்த குருநாதர் மந்திர தீட்சையை கொடுக்குறார். அந்த மந்திர தீட்சையை வாங்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், ததா பஜன கிரியா, பகவானை எப்படி பஜனை பண்ணணும், அவனுக்கு எப்படி சேவை பண்ணணும் அப்படிங்கிற புத்தி இவனுக்கு ஏற்படுறது. அதனால் என்ன ஏற்படுறதுடான்னா ததா அனர்ச்ச நிவிருத்திஹி. அதனால் அடுத்த கட்டத்துக்கு போகிறான். அனர்ச்ச நிவிருத்திஹி, அனர்ச்சமாகிய லௌக்கிகமாக இருக்கக்கூடியதான கல்லம் கபடம் காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம் அப்படிங்கிற சொல்கிறதான சத்ருக்கல்லே மனோநிலையில் இருக்கக்கூடியதான சத்ருக்கல்லேருந்து இவன் நிவர்த்தி ஆகிறான். பகவானே நம்மளுக்கு அப்படின்னு ஆகிறான். ததா ஸ்யா விருத்திஹி ஸ்யாத் ததோ நிஷ்டா. நிஷ்டான அதுலேயே திருடமாக இருக்கான். அதுக்கு மேலே ருச்சிஹி ததா, ருச்சி ஏற்படுறது பகவான் விஷயத்தில். அவனுடைய கதைகளை கேட்கலாம், இந்த பகவத்கீதை பாராயணத்தை பார்க்கலாம், அதை கேட்டு நம்ம அது சேர்ந்து பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிஷ்டை, ஒரு ருச்சி அதனால் ஏற்படுறது. அதுக்குனால என்ன ஆகுதுன்னா அச்சாசக்தி, அதுலேயே ஒரு ஒட்டின்று இருக்கக்கூடிய ஒரு புத்தி. தத்தோ பாவஹா, அந்த பாவம் உள்ளுக்குள்ளே வருது. அதுக்கு மேலே ததா பிரேமாப்ஜுதஞ்சதி, பிரேமங்கிறது உள்ள பகவான்கிட்ட நிஷ்காமமாக இது வேணும் அது வேணும். குச்சேலர் எப்படி அவள் ஆத்துக்காரி சொல்லி ஏதாவது நம்ம ஆத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கே,
நீங்கள் போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரப்படாதா? போனால் அவர் தான் ஸ்ரீயப்பதியாச்சே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. ஆனால் இவர் சரி ஏதாவது ஆற்றுல எதாவது இருந்தால் குடுறின்னு சொல்கிறார். 4 ஆற்றுல பிக்ஷை எடுத்துட்டு 4 புடி அவள் அவள் புடவையை கிழிச்சு அதில் கட்டி கொடுக்குறாராம். அதை எடுத்துகிட்டு போகிறார். 150 கிலோமீட்டர். இன்றைக்கும் போனால் போர்பந்தல் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதுதான் சுதாமாபுரின்னு பேர். அங்கே அவருக்கு ஒரு மாளிகையும் இருக்குது, ஒரு கோவிலும் இருக்கான். குருநாதர் சொல்வார். அங்கேருந்து நடந்தே போகிறார். ஆற்றை விட்டு போகிறார். ஆற்றை விட்டு போன உடனே குச்சேலர் வந்து கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்குமா, கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்குமான்னு ஓடி வராராம். ஓடி வந்தால் இங்கே வந்து இவர் வந்து பார்த்துட்டு சுதாமான்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு உள்ளே போய் சொல்கிறார். அடித்து பிடிச்சி உள்ளே ஓடி வந்து இவர் அழிச்சின்னு போய் கிழிஞ்ச வேட்டி இவர் அழிச்சின்னு போய் கால்லாம் ஒரே முள்ளு குத்தி இருக்குது, செருப்பு கூட கிடையாது. அவ்வளோ ஏழ்மை. ஆனால் பிரம்மவித்தமஹா அப்படின்னு அவருடைய லட்சணங்கள்லாம் ரொம்ப பெருசாக சொல்கிறார். அங்கே போய் கொடுக்குறார். எனக்கு மண்ணி ஏதாவது கொடுத்து விட்ருப்பாளேன்னு சொல்லி அதை பிடுங்குறாராம். பிடுங்கி அந்த அவுள் எடுத்து தானாபக்ஷண சம்பிரீதாய நமஹா குச்சேல அபீஷ்டதாயகாய நமஹான்னு நம்ம வெங்கடேஷ சகஸ்ரநாமத்தில் நித்தியம் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம். மலையிலையும் பண்ணுறோம், இங்கேயும் பண்ணுறோம். அதனால் தானாபக்ஷண சம்பிரீதாயனை வாங்கி அந்த உள்ளன்போடு இது வேணும் அது வேணும் என்ன இல்லை, அவர் கொடுக்குறாரு, வாங்கி சாப்பிட்றாரு. கொடுக்கவும் இல்லை, அதை வைக்கப்படுறாரு. போட்ட ஆகாங்கள்லாம் அப்படிப்பட்டது. அதை சாப்பிட்டுட்டு இது வந்து ஒரு காஞ்சாவுள், இதை கொடுக்கலாமா அவனுக்குன்னு நினைக்கிறார். ஆனால் அவர் பிடுங்கி இதுதான் எனக்கு ரொம்ப பரம பிரீத்தி அப்படின்னு சொல்லி வாங்கியில் போட்டுக்கிறாராம் பகவான். அதை வாங்கி சாப்பிட்டப்புறம் இவர் திரும்பி வராரே தவிர இது வேணும் அது வேணும்னு சொல்லலையா. பணம் வேணும்னு கேட்கவே இல்லை. அப்படி இது வேணுங்கிற கேட்கறது கூட இல்லாத ஒரு நிலை தான் பிரேமை. தன்னலம் இல்லாத, இது வேணும் அது வேணுங்கிற எண்ணம் இல்லாத சுவாமிகிட்ட போய் அந்த பிரேமம் இருக்கே. சாதகானாம் அயம் பிரேம்னா பிராதுர்பாவே பவேத் கிரமஹா அப்படின்னு ரூபகோஸ்வாமி இந்த பக்தியினால தான் பகவான் அடைய முடியும். அதை அடையக்கூடியதான மார்க்கத்தையும் நம்மளுக்கு ரொம்ப பக்தி ரசாமிர்த சிந்து அப்படிங்கிற கிரந்தத்தில் அழகாக விவரிச்சிருக்கார். இந்த காரியக்கிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய காரியக்கிரமத்தை பிராரம்பிக்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. அத ஸ்ரீமத்பகவத்கீதா பாராயண சங்கல்பः. ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீபத்மாவதி ஜானேஹ பகவதः ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினः திவ்ய சந்நிதௌ ஜகத்குரோः ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனः அனுக்ரஹேன சமஸ்த பிரபஞ்சஸ்ய விசேஷதः பாரததேசஸ்ய உத்தரோத்தர शुभ संपत् समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायण प्रीत्यर्थम् श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्री
गीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः श्रीभगवानुवाच त्रिविधा भवति श्रद्धा देहिनां सा स्वभावजा सात्विकी राजसी चैव तामसी चेति तां शृणु. இப்பொழுது டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த பகவத்கீதை ஸ்லோகங்களின் வியாக்கியானங்களை நமக்கு வழங்குவார். அதை கேட்டு மகிழ்வோம், மனதில் வாங்கிக் கொள்வோம். श्री भगवानुवाच त्रिविधा भवति श्रद्धा देहिनां सा स्वभावजा सात्विकी राजसी चैव तामसी चेति तां शृणु. ओम नमो भगवते वेंकटेशाय. எஸ்விபிசி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் தற்பொழுது பார்த்தசாரதி அருளி செய்த கீதையின் 17வது அத்தியாயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அத்தகைய பாக்கியம் பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் எம்பெருமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அலர்மேல் மங்கை தாயாருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் சித்திக்க வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த 17வது அத்தியாயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறது. த ஹியூமன் டெண்டன்சி, ஹியூமன் மென்டாலிட்டி ஆர் ஹியூமன் டெண்டன்சி. எவ்வளவு கிளாரிட்டியோடு நம்ம விஷயங்களை சொன்னால் கூட புரிந்து கொள்ள வேண்டிய அம்சங்களில் சில சமயம் நமக்கு ஒரு தடுமாற்றமானது உண்டாகிறது. ஆனால் இங்கே நம்ம அர்ஜுனனை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை நாம் நன்கு அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டோமேனால் தயக்கமே இல்லாமல் அது குறித்ததான விளக்கத்தை கேட்டு பெற வேண்டும். சம்ஸ்கிருதத்தில் அழகான ஒரு பழமொழி உண்டு, விவாகஸ்ச விவாதஸ்ச சமயோரேவ சோபதே அப்படி சொல்லுவாள். கல்யாணமாக இருந்தாலும் சரி, டிபேட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு ஈக்குவல் ரேங்கில் தான் நாம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆஹாரே வியவஹாரேச்ச தியக்த லஜ்ஜா சுகி பவேத் அப்படின்னுவோம். சாப்பிடணும் ஒருத்தருக்கு ஆசையாக இருக்குது, நல்ல பசி, ஒருத்தர் சாப்பாடு போடுறேன்னு அவரை கூப்பிட்டுன்னு போகிறார். கூப்பிட்டுன்னு போய் அங்கே இவருக்கு ஒரு ஷைனஸ், ஒரு வெக்கம் வந்துடுது. இவருக்கா யானை பசி, அங்கே நிறைய பதார்த்தங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கு. எங்கே நாம் எல்லாத்தையும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டா நம்மளை சாப்பாட்டுறாமன்னு சொல்லிடுவாளோன்ற பயத்தினால அவள் என்ன கொண்டு வந்தாலும் போரும் போரும் போரும்னு ஒரு வெக்கத்தினால லஜ்ஜையினால இவர் வாண்டான்னு நிறுத்திடுறார். கடைசியில் என்னாச்சு, பசிக்கிறது சாப்பிடலாம்னு போனவருக்கு பசி முழுவதுமாக ஆறாமல் போய்விட்டது. பசி ஆறலை, முதல்ல பட்டியாக இருந்தார், முடிஞ்சு போச்சு. இப்போ அறவயிறு சாப்பிட்டது இன்னும் பிரச்சனையாகிடுது. ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தால் கூட அந்த ப்ராப்ளம் வந்திருக்காரு. பட் அறவயிறு சாப்பிட்டதுன்றது அவருக்கு இன்னும் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடுது. அதே மாதிரி ஒருத்தர் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், ஞானத்தை சம்பாதிக்கணும் என்பதற்காக ஒருத்தர் இடத்துல போனார். அங்கே போனால் அவர் சொல்ல ஆரம்பித்தார். இவருக்காக ஒன்றும் புரியல, தலையும் புரியல, காலும் புரியல. அவர் என்ன சொல்ல வரார் புரியல. சுவாமி, நான் 0 லெவலில் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் கொஞ்சம் எனக்கு கிளாரிட்டியாக சொல்லுங்கன்னு வாயை விட்டு கேட்டிருக்கணும். நாம் சொன்னால் நம்முடைய இக்னோரன்ஸ் வெளியில் வந்துட போகிறது, நம்மளை அவர் தப்பாக நினச்சிக்க போகிறார், நாம் எதுக்கு பேசாமல் இருப்போம், நம்ம பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் அவர் இருந்துட்டுருக்கார் அப்படின்னு உட்காந்துட்டார். கடைசியில் தெரிந்து கொள்ள வேண்டும்னு போய் அதை தெரிஞ்சிக்க முடியாமல் உட்காந்துட்டார். இப்போ 2 பேர் எடுத்துக்கோங்க, சாப்பிடணும்னு போய் சாப்பிடாமல் அரை வயத்தில் வந்துட்டான்.
விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும்னு போய் கடைசியில் விஷயமே தெரியாமல் மண்டையை சொரிஞ்சுன்னு வந்துட்டான். ஐயா, எங்கே நாம் தயக்கமாக இருக்கணும், அதாவது எந்த இடத்துல நம்ம ஹெஸ்டேட் தயங்கணும், எப்படி கொஞ்சம் பதவிசாக நடந்துக்கணும், எந்த இடத்துல போல்டாக நம்ம பேசணுன்றதை நமக்கு சாஸ்திரம் உபதேசம் பண்ணுறது. ஆகாரத்தில் சாப்பிடணும் வந்தாச்சு, பசிக்கிறது, அவன் என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம், எனக்கு சாப்பாடு முக்கியம், சாப்பிட்டாதான் உயிர் தரிக்க முடியும், நான் ஏன் கவலைப்படணும், எனக்கு கிடச்சிருக்கிற சாப்பாடை ஒரு வெட்டுறேன்னு உட்காந்து ஃபுல் கட்டு கட்டணும், எதுவாக இருந்தாலும் திருப்பி கொண்டு வா அப்படின்னு மோர் ஜாரை சாப்பிட்ட பிறகு மறுபடியும் பாயசம் சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு பசிக்கிறியா, எனக்கு வயிறு ஃபுல்லாகணும், யார் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம், என் பசி எனக்கு தான் தெரியும். அந்த மாதிரி அந்த சுவாமி எனக்கு முட்டாள் மூர்க்க ஒன்றுமே தெரியாது, இது கூடவா தெரியாது நினச்சிக்கிட்டோம். எனக்கு தெரியல, நான் இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நான் ஏன் மிஸ் பண்ணணும்? இதை விட ஒரு ரேரஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குமா? லைஃப்பில் இத்தனை நாள் நான் தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன், இவ்வளோ தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன், இப்போ தெரிஞ்சுக்க போகிறேன், நான் ஏன் கவலைப்படணும்? அட அவர் திட்டினாலும் பரவாயில்ல சுவாமி, எனக்கு சொல்லுங்கள் விஷயத்தை, எனக்கு தெரியாதுன்னா தெரியாது சுவாமி, அவ்வளோதான் விஷயம், தெரியாதுன்றதால தான் நான் வந்து கேட்குறேன், சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னு வாங்கிக்கணும். ஸோ ஆஹாரே விவகாரேச்ச தெக்தலஜ்ஜ சுகி பவேத். இப்போ நம்ம அர்ஜுனனை வச்சுப்போம். அர்ஜுனன் இஸ் த ரெப்ளிகா ஆஃப் எவ்ரி ஜீவாத்மான்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சொன்னார், ஜீவாத்மாவை பிரதிபலிக்கக்கூடியதான ஒரு கேரக்டர் யார்? அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் கேட்டான் 16வது அத்தியாயத்தில், எஸ் சாஸ்திர விதிமுத்ஸிருஜ வர்த்ததே காமகாரதா நசசித்தியமவாப்னோத்தின்னு கிருஷ்ணா நீ சொன்னையோ இல்லையோ? எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். கரெக்டு, சாஸ்திர மரியாதையை மீறினவனாக ஒருவன் காரியத்தை செய்கிறான், ஆனால் அவனுக்கு அதில் ஸ்ரத்தையானது இருக்கிறது. அந்த ஸ்ரத்தையுடன் அவன் காரியம் செய்வதற்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் இருக்கணும் இல்லையோ? ஐ அக்ரி, அவன் சாஸ்திர மரியாதையை மீறித்தான் காரியம் செய்தான் என்பதை முழு மனதோடு ஒப்புக்கொள்கிறேன். பட் அவனுடைய தான் அந்த ஸ்ரத்தை இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரத்தையை நான் மதிக்கிறேன். இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் இருக்கணும். அது ஏதாவது சாத்விகமோ ராஜசமோ தாமசமோ ஏதோ ஒரு கேட்டகரியில் வச்சுக்கோ, அதனுடைய ஃபுல் பலன் வேண்டாம். நேற்று உபன்யாசத்தில் நாம் பார்த்த விஷயம் என்ன? டிமானிட்டைசேஷன் முடிஞ்சு போச்சு, 2000 ரூபா நோட்டை கொண்டு போய் பேங்கில் கொடுத்துட்டு, எனக்கு இந்த 2000 ரூபா நோட்டுக்கு எனக்கு வந்துச்சு, நீ மாற்றி கொடுனா. சார் முடியாது சார், இது இனிமேல் செல்லாதுன்னுவான். அப்போ 2000 ரூபா கொடுக்குவானா, 1000 ரூபாய் கொடுன்னு கேட்டால் கொடுத்துருவானா? கொடுக்க முடியுமா? போச்சுன்னா போனது தான், கேன்சல் ஆனதா கேன்சல் ஆனதான். ஆனால் அர்ஜுனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? பரவாயில்ல, ஒரு 500 ரூபா தான் கொடுக்கட்டுமே, ஒன்றும் இல்லாததுக்கு ஒன்று வரட்டுமே அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். இந்த கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் பெருமாள் சொன்னார், முதல்ல மக்களான நீங்கள் எல்லாம் ஸ்ரத்தை என்பதான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப ஸ்ரத்தையோடு ஈடுபாட்டோடு ஒரு காரியத்தை பண்ணுறேன்னா அந்த காரியம் நமக்கு பிரயோஜனம் இல்லாததா, அதை நன்னா புரிந்து கொள்ளுங்கள். அடியன் ஒரு உதாரணத்தை சொல்லிக்கிறேன், தயவுசெய்து யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இன்றைக்கி இந்த பசங்க ஆசைப்படுறா அப்படின்றதுக்கோசரம் பெற்றோர்கள் பல பிரிவுகளில் இந்த பசங்களை சேர்த்து விட்றா. பாட்டுன்னு சொல்லி கொடுக்குறா, அப்புறம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு சொல்லி கொடுக்குறா, அதே மாதிரி கிரிக்கெட் விளையாடுறா, டென்னிஸ் விளையாடுறா, இன்னொருக்கு நீச்சல் கற்றுக்கிறா, அது மாதிரி கற்றுக்கிறா, அப்புறம் டான்ஸ் கற்றுக்கிறா. பெரும்பாலும் டான்ஸுன்றது ஒரு பேஷன். அந்த டான்ஸை கற்றுண்டவா லைஃப்பில் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அதுக்கப்புறம் அந்த டான்ஸை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்திக்கிறா, அவளுக்கு எந்த அளவுக்கு அந்த டான்ஸ் உபயோகப்படுறது, கான்சன்ட்ரேட் பண்ணப்படுது. நான் தப்பு சொல்லலை, உண்மையிலேயே அதனுடையதான வழியில் போகிறவால நான் தோஷம் சொல்லலை. பட் ஓவரால் நான் பார்த்ததான ஒரு சர்வேவை நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருக்கோம் ப்ளீஸ். நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கோசரம் எடுத்த விஷயம். ஸ்ரத்தையோடு கிட்டத்தட்ட 10 வருஷம் டான்ஸ் கற்றுட்டேன், ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய் செலவு பண்ணி கற்றுட்டேன், சலங்க பூஜைக்கு லட்சமாக செலவு பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அவளுக்கு அந்த டான்ஸ் எந்த அளவுக்கு உபயோகப்படுறது எனக்கு தெரியல, நான் பார்த்ததுனால சொல்கிறேன். மேபி உபயோகப்படுறதா இருந்தால் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. ஆனால் இதை சொல்கிறேன், ஸ்ரத்தையோட சில காரியங்கள் பண்ணினாலும் அந்த காரியம் நமக்கு லைஃப்பில் எந்த அளவுக்கு பின்னாடி சர்வே ஆக போகிறது, இதுதான் முக்கியம். ஸோ நிஷ்பிரயோஜனமான ஸ்ரத்தை இருந்து பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனமான விஷயத்தில் ஸ்ரத்தை இல்லாமல் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. நான் சொல்கிறது மனசில் படுறதா? நாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுன்றதுல மக்களுக்கு இன்னும் தெளிவே இல்லை. ஒருத்தருக்கு அரசியலில் ஈடுபாடு இருக்கலாம், ஒருத்தருக்கு சினிமாவில் ஈடுபாடு இருக்கலாம், ஒருத்தருக்கு கலைகளில் ஈடுபாடு இருக்கலாம், ஒருத்தருக்கு வேறு பல விஷயங்களில் ஈடுபாடு இருக்கலாம். ஆனால் எல்லாமே ஒரு லெவலுக்கு அப்புறம் நமக்கு என்ன பிரயோஜனம்னு ஒரு கேள்வியை உண்டாக்கிறது. ஆத்தியாத்மிகமான ஒரு ஞானம் மட்டும்தான் நமக்கு எப்பொழுதுமே
நம்மை ரட்சிக்கக்கூடியது. இது ஒரு தெளிவு, ஆத்தியாத்மிகமான ஒரு ஞானம். நாம் எதை அறிய வேண்டும், அதில் நாம் ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்ன்றதுல தப்பு கிடையாது. ஆனால் எதை ஃபோக்கஸ் பண்ணணுன்றது தான் முக்கியம். எல்லாத்தையும் நம்மளை சுற்றி நிகழக்கூடிய நிகழ்வுகளை நாம் தெரிஞ்சுக்கணுன்றதுல தப்பே கிடையாது. பட் நாம் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுல கிளாரிட்டி இருக்கணும். அதனால தான் வேதமே சொல்லுது, ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம்னு. பண்ணுற காரியத்தை கான்ஃபிடென்ட்டாக ஸ்ரத்தையோட பண்ணு, முழு ஈடுபாடோடு பண்ணு. பல முறை நான் உங்களுக்கு சங்கல்ப சூரியோதயத்தை அடிக்கடி எக்ஸாம்பிள் சொல்லினே இருப்பேன். இந்த சங்கல்ப சூரியோதயத்தில் 2 கேரக்டர்ஸை சுவாமி தேசிகன் கொண்டு வர்றார். 2 லேடி கேரக்டர், ஸ்ரத்தா விசாரணா என்பதாக 2 கேரக்டர். இவன் 2 பேரும் யார்? சுமதியினுடைய ஃப்ரெண்ட்ஸ். சுமதினா குட் நாலேஜ், நல்ல நாலேஜ். சுமதி என்பதற்கு தாத்பரியம் என்ன? நல்ல நாலேஜ், நல்ல அறிவுன்னு அர்த்தம். அந்த நல்ல அறிவு, அதுக்கு சப்போர்ட்டாக 2 விஷயங்கள் இருக்கணும். ஒன்று ஸ்ரத்தா, மற்றொன்று விசாரணா. ஸ்ரத்தான்றதுனது அதனுடைய ஈடுபாடு, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஒரு டெடிகேஷன், அதுக்கு பேர் ஸ்ரத்தான்னு பேர். விசாரணா அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆஃப் நாலேஜ், மேற்கொண்டு ஆராய்ச்சிகள் செய்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம், ஒரு அர்த்த விசேஷங்கள் சொல்கிறோம், அதை மேற்கொண்டு நாம் எப்படியெல்லாம் பார்க்கலாம், எப்படிலாம் ரசிக்கலாம், எப்படிலாம் அனுபவிக்கலாம், அதை ஆர்டிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணலாமா, இல்லை உபன்யாசமாக நாம் பண்ணலாமா, இல்லை 4 பேருக்கு அதை சொல்லி வைக்கலாமா, இல்லை ஒரு புத்தகமாக நாம் எழுதலாமா அப்படின்னு அதை பற்றி யோசிக்கணும். தான் தெரிந்து கொண்ட விஷயத்தை மேன்மேலும் ஷேப்பன் பண்ணிக்கிறது, அதாவது ஷார்ப்பன் பண்ணிக்கிறது, நல்லா கூர்த்தீட்டிக்கிறது. அதுக்கப்புறம் அதை ஷேப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பட்டை தீட்டுறது. அதுக்கு தான் ஸ்ரத்தா விசாரணா என்பதாக பேர். நீ பண்ணுற காரியத்தை ஸ்ரத்தையோடு பண்ணு, ஸ்ரத்தை இல்லாமல் ஒரு காரியம் பண்ணாத. பின்னாடி இந்த ஸ்ரத்தையை மேற்கொண்டு பெருமாள் உபதேசம் பண்ண போகிறான். அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் சொல்ல போகிறார். ஸ்ரத்தை இல்லாமல் சத்காரியங்களை செய்தால் அது எப்படி வீணாகுமோ அதே போன்று ஸ்ரத்தையுடன் சத்காரியங்களை செய்தாலும் அது வீணாகத்தான் போகும். நேற்று உபன்யாசத்தில் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? சமுத்திர தியானம் அப்படின்னு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார். நான் சமுத்திரம் சமுத்திரம் சமுத்திரம்னு 7 நாள் அன்னாகாரம் இல்லாமல் உட்கார்ந்த இடத்த விட்டு நகுந்துக்காமல் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கார். ஆஹா, சுவாமி எப்பேற்பட்ட தியானத்தில் இருக்க, பரவச நிலையில் அடைஞ்சுட்டார் சுவாமின்னு சொல்லலாமா? பைத்தியம்னு சொல்லணும். அவன் உட்காந்து ராமராமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஏதோ பகவன் நாமாக்களை சொல்லி தன் ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ண அஷ்டாட்சரம் துவய முதலான மந்திரங்களை ஜபம் பண்ணினான்னா அவனுக்கு ஆத்மலாபம். அது அவனுக்கு மேற்கொண்டு பலவிதமான க்ஷேமங்கள் அது அளிக்கக்கூடியது. ஆனால் நிஷ்பிரயோஜனமாக சமுத்திரம் சமுத்திரம்னு தியானம் பண்ணுறான். என்ன பிரயோஜனம்? இப்போ அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பெருமாள் பதில் சொல்ல, முதல்ல ஸ்ரத்தைனா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்றதை நினச்சிக்கோங்க. ஸ்ரத்தைன்றது ஃபோக்கஸ் அர்த்தம். எதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம லைஃபுக்கு எது சரி, லைஃபுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்றதுக்கு தாற்பயம் என்ன, இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை புரிஞ்சுக்காமல் நீங்களாக நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ டைம் டெடிகேட் பண்ணேன், நான் இவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணினேன், என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் இல்லையா? என்ன பண்ணினாலும் சில காரியங்கள் மாறாது. தஸ்மார் அபரிஹாரியார்த்தே நத்தம் சோச்சனும் அருகசின்னா. தீர்க்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு சில பிரச்சனைகளை பற்றி மறுபடியும் பேசுவதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தோன்னா எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுறோம்? பழங்கதைகளை பேசுகிறோம். அது தவிர மற்ற விஷயங்களை பற்றி சர்க்காசமாக பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு அது 2 சம்பந்தமே இல்லை. நம்ம ஸ்ட்ரைட் டு த சப்ஜெக்ட் வர்றோமா, நேரம் வரமா, இதில் என்ன க்ரியேட்டிவாக யோசிச்சோமா, இதில் என்ன காக்னேஷன் என்னென்னா டைரக்ட் கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணினோம், இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு யோசிக்கணும். அதுலேயே கூட இந்த ஸ்ரத்தையில் பல விபாகங்கள் உண்டு. ஆனால் அதெல்லாம் சாஸ்திரியமானதுன்னா பரமாத்மா ரொம்ப டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கூர்ந்து கவனிங்கள். 16 அத்தியாயத்தை அனுகிரகித்த பரமாத்மா இப்பொழுது 17வது அத்தியாயம் நமக்கு கொடுக்குறான்னா இன்னும் நன்னா யோசிக்கணும். அது த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா தேகினாம் சா ஸ்வபாவஜா. அர்ஜுனா, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ நீ நன்னா புரிஞ்சுக்கோ. தேகத்தை அடைந்திருக்கும் ஜீவாத்மாக்களின் ஸ்ரத்தை என்பது 3 வகைப்படும். 17வது அத்தியாயத்தின் 2வது ஸ்லோகம். த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா தேகினாம் சா ஸ்வபாவஜா ஸ்வபாவேன ஜாயத்தே. அதை என்ன சார் பண்ணுறது, இதெல்லாம் என்ன சுபாவம்ன்றா சில பேர். பை நேச்சர் அப்படின்றான். பை நேச்சரில் இந்த 3 ஸ்ரத்தை இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் அந்த ஸ்ரத்தை சாத்விக ஸ்ரத்தையா
ராஜச ஸ்ரத்தையா தாமச ஸ்ரத்தையா இதை நாம் ஃபைன் டியூன் பண்ணுறது தான் நமக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறவர் ஆச்சாரியன். மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்னா ஆண்டாள், டேக் டைவர்ஷன் அப்படின்னா ஆண்டாள். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட்டு சினிமா பார்க்குறதுல இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த சினிமா நடிகருடைய போஸ்டருக்கு பாலபிஷேகம் பண்ணுறதுல இருக்குது. கரெக்டுப்பா, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே காரியத்தை தான் நித்திய காலத்தில் பெருமாள் திருவாராதனம் பண்ணுன்னு சொல்கிறேன், அதே பால பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் அழகாக அவருக்கு பாலிஷ்டாக பொலைட்டாக அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி புரிய வைக்கணும். ஒரே பயங்கரமாக சாம்பிரதாயிக்கு வேர்டை போட்டு அவனை கச்சா முச்சா அமக்கலம் பண்ணி ஒரேடியாக அந்த வேப்பலை இடத்துல டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடக்கூடாது, புரியாமல் பேசிடக்கூடாது. அதை டேக் டைவர்ஷன். ஆண்டாள் சொன்னால், கிருஷ்ணா உன்னை தவிர்த்து மற்ற விஷயத்தில் எனக்கு வரக்கூடியதான ஈடுபாடு உன் விஷயத்தில் வரணும். கீழே ஒன்று சொன்னேன், 2-3 தடவை சொல்லியிருக்கேன். பிரகலாதனுடைய பிரார்த்தனை, யா பிரீதிஹி அவிவேகானாம் விஷயேஸ்வன பாயினி துவாம் அனுஸ்மரத சாமே ஹிருதயான் நாபசற்பது. என்னப்பனே தேவாதிராஜா, இது அப்படியே கூறத்தாழ்வான் பிரகலாதனுடைய ஸ்டேட்மெண்ட்டை வரதராஜஸ்தவத்தில் சாதிக்கிறார். விஷய விஷயினி ஸ்பிருஹா பூயசி நதவச்சரணையோஹோ சா அல்பாபிமே. அடியவங்கள்லாம் சின்ன வயசில் உபன்யாசங்கள் பண்ண ஆரம்பிக்கச்சே சின்னதாக உபன்யாசங்கள் பண்ணிச்சு இந்த மாதிரி ஸ்லோகங்களை நோட்டு பண்ணி வச்சுப்போம், இந்த மாதிரி சப்ஜெக்ட் நோட்டு பண்ணி வச்சுப்போம். டக்குன்னு ஒன்று சொல்லணும்னா டக்கான இதை சொல்லிவிடுவோம். நாங்கள் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை சொல்லுவோம். பெரியவாள் ஒரு 2 நிமிஷம் தான் சொல்லியிருப்போம் உபன்யாசத்தில், பட் அதை கொண்டு வந்து நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுப்போம். அந்த மாதிரி பிரகலாத ஆழ்வான் சொன்னதை கூறத்தாழ்வான் டெவலப் பண்ணார். விஷய விஷயினி ஸ்பிருஹா பூயசி ந தவச்சரணையோஹோ சா அல்பாபிமே. ஹே தேவப்பெருமாளே, எங்கெங்கேயோ எத்திசையும் உடன்றோடின்னு ஓடின்னு இருக்கேன், நான் காகம் போல் ஓடின்னு இருக்கேன். உன்னை விட்டுட்டு எங்கேயோ போகிறேன், உன்னை ரசிக்க தெரியல, உன்னை அனுபவிக்க தெரியல, உன்னுடைய பெருமை எனக்கு தெரியல. அவ்வளோ உலகத்தில் ஒரு அல்வாவை பார்த்தா சந்தோஷமாக இருக்கு. காஞ்சிபுரம் இட்லியில் வச்ச பிரீத்தி காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் பேரில் வைக்க தெரியல. காஞ்சிபுரம் இட்லியை பார்த்தா பிடிக்கிறது, ஆனால் தேவப்பெருமாளை பிடிக்க மாட்டேன்றது, அது ரசிக்க முடியலையே. சா அல்பாபிமே தவ சரணையோஹோ, உன்னுடைய திவ்யமான சரணாரவிந்தத்தில் துளி கூட வர மாட்டேன்றது. என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல, பட் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது என்கிட்ட அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்கிறார். அந்த மாதிரி ஸ்ரத்தை நம்மக்கிட்ட இருக்குது. பட் அந்த ஸ்ரத்தை சாத்விகமாக இருக்கா, ராஜசமாக இருக்கா, தாமசமாக இருக்கா? ஆண்டாள் சொன்னால், ராஜச தாமசமாக போகிற ஸ்ரத்தையை டேக் டைவர்ஷனாக கொண்டு வந்து கிருஷ்ணா உன் சரணாரவிந்தத்தில் எங்களை ஈடுபடுத்து. அதை முகுந்த மாலையில் குலசேகர கிருஷ்ணத்வதீய பதபங்கஜ பஞ்சராந்தம் அத்யைவமே விஷத்து மானச ராஜஹம்சா. இப்போயே ஓடி போய் உன் திருவடியில் விழுந்துடணும். என்னுடைய மனசு உன் திருவடின்றது ஒரு கேஜ்னா அர்த்தம் ஒரு கூண்டு. அந்த கூண்டில் என்னுடைய மனசுன்ற ராஜஹம்சத்தை போட்டு கிருஷ்ணா பூட்டி சாவியை கொண்டு போய் எங்கன்னா குளத்தில் போட்டுரு. எத்தனை பேர் தேடினாலும் அந்த சாவியை கிடைக்கக்கூடாது. ஏன் இப்போ என்ன அவசரம்? 50 வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போயே நீ ஆரம்பிச்சுட்டியே அப்படின்னு ஆற்றுல இருக்கோம். இப்போயே அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டியே, ஒரு 50-55 வயசுக்கு மேலே வச்சுக்கூடாதானே. அதுக்கப்புறம்லாம் யார் நிச்சயம்? பிராணப்பிரயாண சமய கபவாத பித்தைகின்னு மின்னின் நிலையில் மண்ணுயிராக்கைகள் நாம் எங்கேயோ சுற்றின்னு இருக்கோம். கபவாத பித்தங்கள்லாம் நம்மளை போட்டு இழுக்க போகிறது. இப்பையும் மாட்டோம், அப்பையும் மாட்டோம். இப்போ டைம் இருக்குச்சே, உடம்புல தேகத்தில் எல்லா விதமான ஸ்ட்ரென்த் இருக்குச்சேவும் பண்ண மாட்டோம், அப்புறமும் பண்ண மாட்டோம். அப்புறம் எப்போ தான் பண்ண போகிறோம்? அதனால் ஸ்ரத்தையை முதல்ல வளர்த்துக்கோங்க. முக்கியமான ஸ்ரத்தை பகவத் விஷயத்தில் ஸ்ரத்தை வளரணும். சாத்விகி ராஜசீ செய்வ தாமசீ சேத்தி தாம் ஸ்ருணு. அர்ஜுனா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அட்லீஸ்ட் இயர் ஆஃப்டராவது இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விகளில் கான்சன்ட்ரேட் பண்ணாது. ஏன்னா நீலாம் எவ்வளோ பெரிய ஆசாமின்னு நினச்சின்னு உன்னை உட்கார வச்சு நான் அப்பப்போ கூட்டு உனக்கு பகவத்கீதை சொல்லிட்டு இருக்கேன். உன்னெல்லாம் மதித்து நான் பகவத்கீதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பட் எனக்கு உன் பேரில் இருக்கிற ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னால தான் நான் என்னுடைய ஸ்ட்ரெயினை கூட பொருட்படுத்தாமல் உன்னை உட்காந்து வச்சு சொல்லிட்டு இருக்கேன். நீ கேட்ட பைத்தியகாரத்தனமான கேள்விக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது உலகத்தில் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணுன்றதான ஒரு ஆசைடா. அட்லீஸ்ட் ஒருத்தனுக்கு சொல்கிறதுனால உலகம் முழுக்க இதை கேட்டு சந்தோஷப்படாதா? உன் மூலமாக உலகத்திற்கு இது போய் சேராதான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆகையால் இதை கான்சன்ட்ரேட் பண்ணி அவகிதமனாக ஸ்ருணு, ரொம்ப ரொம்ப டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோனை நோண்டாமல் இதை கேளுடா அர்ஜுனான்னு பெருமாள். சாத்விகி ராஜசி செய்வ தாமசி சேதி தாம் ஸ்ருணு. ஸோ 3 விதமான ஸ்ரத்தைகள் சொல்லப்படுகின்றன. இது அவர்களுடைய உடன்பிறப்பு. இதுதான் இந்த உடன்பிறப்பே உளுத்தம்பருப்பேன்றது இங்கே தான் வரும். இது ஏஷமே சகஜோ தோஷா. துரியோதனன் சொன்னால், நான் என்ன சார் பண்ணுறது, என் கூட பிறந்த பொறுப்பு அது. நான் வணங்காமுடியாக இருப்பதற்கு காரணம் என்னுடையதான நேச்சர், நான் பிறந்தபொழுது அப்படி இருக்குது. அந்த மாதிரி பிராணினாம், அதாவது தேகத்தை அடைந்த ஆத்மாக்களுக்கு எய்தர் சாத்விகம் அல்லது ராஜசம் அல்லது தாமசம் என்பதான ஸ்ரத்தையானது உண்டாகும். உடனே அர்ஜுனன் கேட்டான்,
நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்க சொல்ற பதில் என்ன? நான் கேட்டது ஆனா நீங்க கொடுக்கறது அப்படின்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி நான் கேட்டது என்ன, நான் ஸ்ரத்தை எத்தனை வகைப்படும், ஸ்ரத்தையினுடையதான விபாகங்களை எனக்கு விளக்கியருள வேண்டும். கிருஷ்ணா, அடியனுக்கு ஸ்ரத்தையை குறித்ததான ஒரு லெக்சர் அடிக்கணும். நான் கேட்டேனா? நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். நீயே கூட்டு உட்கார வச்சு நான் சொல்கிறத கேளுன்னு எதிர உட்கார வச்சுட்டு தேவையில்லாத லெக்சர் அடிக்கிறியே. இந்த மெசேஜ் யாருக்கு, யாருக்காக இந்த மெசேஜ் கொடுக்குற? நான் கேட்காத கேள்விக்கு நீ ஏன் ஆன்சர் பண்ணுற அப்படின்னு அர்ஜுனன் கேட்டுவிட்டான். இந்த கேள்வி நாம் தானே கேட்குறதா நினச்சிருந்தோம். இது என்ன மெசேஜ், இது எதுக்காக இந்த மெசேஜ் அப்படின்னு நாம் நினச்சிருந்தோம்ல. இப்போ பெருமாள் சொன்னான், ஸ்ரத்தையின் பிரிவுகளை குறித்து அர்ஜுனன் கேட்கலை, அவன் கேட்காரரை பகவான் விளக்குவதற்கு என்ன காரணம்? இதை ஏன் பெருமாள் மெனக்கட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், அசாஸ்திரியமான ஸ்ரத்தைக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை எம்பசைஸ் பண்ணுவதற்காக. எப்படி ஆச்சாரியனிடத்தில் கேள்வி கேட்கச்சே சுத்தி வளைத்து நாம் கேட்க வேண்டுமோ, அதே போன்று சில சந்தர்ப்பங்களில் ஆச்சாரியர்கள் நமக்கு சில விஷயங்களை சுற்றி வளைத்து பேசுவார்கள். நாம் ஒரு கேள்வி கேட்போம், அவள் ஒரு 4 கேள்வி கேட்பாள். ஏன் சார் நான் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் 4 கேள்வி கேட்குறீங்க? அப்போ இந்த 4 கேள்விக்கு நீ பதில் சொன்னியானா நீ கேட்ட கேள்விக்கு அதில் பதில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நாம் யோசிக்காமல் சில கேள்விகளை கேட்கும் பொழுது அதே கேள்விகளை கொண்டு நம்மை யோசிக்க வைத்து நாமே பதிலை உணரும்படி செய்வதுதான் ஆச்சாரியனுடைய காரியம். அதை நமக்கு காட்டித் தந்தவன் கீதாச்சாரியன், பிரதமாச்சாரியனான பார்த்தசாரதி. இதை நமக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர், சுவாமி தேசிகர் முதலான மகான்கள் காண்பிக்கிறார்கள். எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய பகவத்கீதை நமக்கு, என்ன மாதிரி ஒரு ட்ரெஷர் அது. அப்படியே நினச்சி நினச்சி பூரிப்படையணும், நம்ம நினச்சி நினச்சி என்ஜாய் பண்ணணும். பட் என்ன பண்ணுறோம், நம்ம அதை எங்கேயாவது கொண்டு வருமா? பகவத்கீதையினுடைய பெருமை தெரியும், ஆனால் லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் தெரியல? பகவத்கீதை வாசிக்கலை. கொரோனா வந்தது, உடனே இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும்னா போட்டுக்கிறோம். அதே மாதிரி லைஃப்ன்றது ஒரு கொரோனா நமக்கு தெரியும், அதுக்கு இன்ஜெக்ஷன் பகவத்கீதை தெரியும், ஆனால் போட்டுக்க மாட்டோம். இது என்ன உலக இயற்கை? ஆழ்வார் சொன்னார் எல்லாம் பைத்தியங்கள். நம்மளை பார்த்து தான் சொல்கிறார் ஆழ்வார். அர்ஜுனா, நீ கேட்ட கேள்விக்கு நான் இப்படி பதில் சொல்கிறேன்னு சொன்னால், நீ கேட்ட கேள்வியே முட்டாள்தனமான கேள்வி, பித்துக்குளித்தனமான கேள்வி. இப்படி ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலை அப்படின்னு அர்த்தம். இன்ஸ்டெட் ஆஃப் அவாய்டிங் யூ ஆர் அவாய்டிங் யுவர் கொஷின், நான் உன்னை ரியலைஸ் பண்ண வைக்கிறேன். அடடா, நாம் இப்படி ஒரு கேள்வி கேட்டோமே, இதை நம்ம யோசித்து பார்க்கலையே, இந்த ஆங்கிளில் நம்ம யோசித்து பார்க்கலையே. இல்லை, எவ்வளோ நுட்பமான விஷயம். தேவையில்லாமல் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் ஆன் பகவத்கீதான்னு நம்ம சர்ச்சை பண்ணிட்டு இருக்கோம். தீஸ் ஆர் ஆல் த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஆன் பகவத்கீதா. சிஷ்யன் ஒரு கேள்வியை ஆச்சாரியன் சொன்னதினுடைய உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் கேட்டுவிட்டானே, ஆனால் நேரடியாக அவனுக்கு பதில் சொல்லாமல் அதே சமயத்தில் அந்த பதிலை அவன் உணரும்படி சொல்லி வைப்பது என்பது ஆச்சாரியருடைய சைக்காலஜி. அது சிஷ்ய சைக்காலஜியை புரிஞ்சுண்டு ஆச்சாரியன் கொடுக்குற சைக்காலஜி. இனிமேல் என்ன பண்ணுவான் சிஷ்யன்? உஷாராயிடுவான். ஆஹா, இவர் நமக்கு இந்த மாதிரி ஒரு உபதேசம் பண்ணியிருக்கார், அப்போ அதில் நாம் வேறு ஆங்கிளில் யோசிக்கணும். சும்மா கண்ணமுடின்னு யோசிச்சுட்டு ஏதோ கேள்வி கேட்கணும்னு கேள்வி கேட்கக்கூடாது. நமக்கு இதில் ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கார் அவர், அந்த மெசேஜ் என்னென்னு யோசிக்கணும்னு யோசிக்க ட்ரை பண்ணுவோம். மேபி அதை யோசிக்க முடியலனா, கிருஷ்ணா நான் யோசித்தேன், எனக்கு அது புரியல, நீ எக்ஸ்பிளைன் பண்ணுனா ஓகேன்னு பரம கிருப்பையுடைய கீதாச்சாரியனை போல் நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவா? உபதேசம் பண்ணுவா. என்ன அழகாக இது பாஷ்யம் காமிக்கிறார் பாருங்க. தட் இஸ் த யூனிக்னஸ் ஆஃப் ராமானுஜ பாஷ்யம். ராமானுஜ பாஷ்யத்துடைய பெருமையே அதுதான். அந்த அவதாரிக்கைன்னு அர்த்தம். இன்ட்ரோடக்ஷன் ஃபுல் லாங்குவேஜில் பேசக்கூடாதுல்ல, இப்போ ஸ்டைலு. அது முதல்ல என்ன, இது இந்த ஸ்டைலை கொடுத்தது யார்? ஆளவந்தார். ஆளவந்தார் கொடுத்த விஷயத்தை கரெக்டாக கிராஸ் பண்ணி ஆமுதல்வனான பாஷ்யக்காரர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார், உள்ள கொண்டு வைக்கிறார். நம்மையும் அதை புரிந்து கொள்ளும் வழிவகை செய்கிறார். அர்ஜுனா, ஸ்ரத்தையுடன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது பயனளிக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. செகண்ட் தாட் கிடையாது. ஆனால்
அந்த ஸ்ரத்த சாஸ்திரியமான ஸ்ரத்தையா அசாஸ்திரியமான ஸ்ரத்தையா? ஒன்றை நாம் நினைத்து கொண்டே இருந்தோமே ஆனால் நமக்கு அது கையில் கிடைத்து விடும் அப்படின்னு இப்போ என்ன சொல்கிறா, நமக்கெல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் கொடுக்குறா. ஒன்றை நாம் நினைத்து கொண்டே இருந்தோமேனால் எப்படி அது நமக்கு கை புகுந்து விடும். ஆமாம், துரியோதனன் பாண்டவர்களுடைய ராஜ்யத்தை நினைத்து கொண்டே இருந்தான். ராவணன் ராமனுடைய மனைவியான சீதையை நினைத்து கொண்டே இருந்தான். இப்போ அவர்களுக்கு அது கை புகுந்தது என்றால் சாஸ்திர மரியாதையே இல்லாமல் போய்விடும். கரெக்டா? சாஸ்திர வியவஸ்தையே இல்லாமல் போயிடும். யார் வேணா எதை வேணா நினச்சிக்கலாம்ன்ற மாதிரி ஆகிடும். மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இருந்தால் கூட அதில் ஒரு நியாயம் வேணாமாப்பா. பகவத்கீதை எப்படி கொடுக்குறதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கலாம், மற்றவளை மோட்டிவேட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் வேணும். செல்ஃபி மோட்டிவேஷனில் தான் நம்ம இருக்கோம். நம்மளை நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்மளுடைய ஸ்ரத்தை சாத்விக ஸ்ரத்தையா, ராஜச ஸ்ரத்தையா, தாமச ஸ்ரத்தையா? நான் இவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணேன், நான் இவ்வளோ தூரம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி பண்ணேன், கரெக்டுமா? ஆனால் அதை சரியான இடத்துல பண்ணினியா, சரியான பர்பஸுக்கு பண்ணினியா, சாஸ்திரியமான ஒரு காரியத்தில் பண்ணினியா? இந்த கேள்வி தான் பெரிய கேள்வி. ஸ்ரத்தையுடன் செய்வது பயனளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை அர்ஜுனா. ஆனால் அந்த ஸ்ரத்தை சாஸ்திரம் கூறிய கர்மாக்களில் இருக்க வேண்டுமே தவிர்த்து சாஸ்திரம் சொல்லாதவற்றில் நான் செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் பிரயோஜனமில்லை. இந்த ஸ்ரத்தை முதலானவற்றை மனதின் தர்மங்களாக பிருகதாரண்யகம் என்னும் உபனிஷத் கூறுகிறது. பிருகத் ஆரண்யகம் என்று அந்த உபனிஷத்துக்கு பெயர். பிருகத் ஆரண்யகம்னு அர்த்தம் பெரிய காடு, காந்தாரா, மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட். ஆனால் அது உள்ள அபூர்வமான பல அர்த்தங்கள் இருக்கும். பிருகத் ஆரண்யகம் என்னும் உபனிஷத்தின் பொருளை அடியொற்றி இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரத்தைன்றதான பதத்தை கண்ணன் உபயோகப்படுத்தியிருக்கிறார் என்பதை ஸ்ரீபாஷ்யக்காரர் எடுத்து காண்பிக்கிறார். அதை அடுத்த ஸ்லோகத்தோட கண்டினியூவேஷனாக நாம் இதை பார்க்கலாம். த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம் சா ஸ்வபாவஜா சாத்விகி ராஜசி சைவ தாமசீம் சேதி தாம் ஸ்ருணு. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம் சா ஸ்வபாவஜா தேஹினாம் சா ஸ்வபாவஜா சாத்விகி ராஜசி சைவ சாத்விகி ராஜசி சைவ தாமசி சேதி தாம் ஸ்ருணு. தாமசி சேதி தாம் ஸ்ருணு. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம் சா ஸ்வபாவஜா சாத்விகி ராஜசி சைவ தாமசி சேதி தாம் ஸ்ருணு. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி திருக்குறள் திருவள்ளுவர் பற்றுக பற்றற்றான பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்ற ஒரு துறவியல் அந்த இடத்துல சொல்றார். ஆசையே இல்லாத ஞான வைராக்கியோபஸ்ச வைராக்கியோஷ்ச ஷண்ணாம் பக இதீரனாகா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பகவானுடைய 6 லட்சணத்திலேயே வைராக்கியா அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்கு. பற்றில்லாமல் இருப்பானா. ஆனால் அவனை பற்ற வேண்டிய நம்ம பற்றணும். பற்றினாதான் பற்றில்லாத ஒரு நிலைக்கு நாம் போக முடியும் அப்படின்னு பகவான் திருவள்ளுவர் இந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். அதை பற்றத்திற்கு நம்மளுக்கு முதன்மையான வழி பகவன் நாம சங்கீர்த்தனம் தான். அதனால பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா 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 ரவி சசி
मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा कस्तुरी मंगळवट चंदनाची उटी कस्तुरी मंगळवट चंदनाची उटी कस्तुरी मंगळवट चंदनाची उटी रुळे माळ कंटी रुळे माळ कंटी वैजयंती राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा मुकुट कुंडले श्रीमुख शोभले मुकुट कुंडले श्रीमुख शोभले मुकुट कुंडले श्रीमुख शोभले सुखाचे ओतले सुखाचे ओतले सुखाचे ओतले सकळ हे राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा कासे सोणसळा पांघरे पाटोळा कासे सोणसळा पांघरे पाटोळा घन नील सावळा घन नील सावळा घन नील सावळा बाईया राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा सकळ ही तुम्ही वागे की सवा सकळ ही तुम्ही वागे की
இந்த நிகழ்ச்சியில் இதுவரையும் நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் நாம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।